ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரெட்மியுடைய K60 அல்ட்ரா அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில லீக்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. அந்த லீக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது, எப்படி எப்போ வரப்போகுது அப்படின்ற டீட்டெயிலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Redmi K60 அல்ட்ரா அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் இப்போ நமக்கு புதுசாக வரல, இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்துச்சு. பட் ஆனால் அப்போ அந்த லீக் அந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளான லீக்காக இல்லை. பட் ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய லீக் அப்படின்றது மோஸ்ட்லி ட்ரஸ்டபுளான ஒரு லீக். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 3C சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்கும், இமேஜ் மாதிரியான விஷயங்களும் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. அப்படின்றதுனால ஆல்மோஸ்ட் நாம இப்போ சொல்ல போகிற இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கன்ஃபார்ம்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரெட்மியுடைய K சீரிஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Redmi K50 கடைசியாக வந்துச்சு. ஸோ அதுதான் கம்பேக்காக அவங்க அந்த K சீரிஸை இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் Redmi K60 எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப நாள் நாமளும் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சைனாவில் மட்டும் லான்ச் பண்ணிட்டாங்க, ஆனால் இந்தியாவுக்கு இன்னும் எடுத்துகிட்டு வராமல் வச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த Redmi K60 அல்ட்ரா அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் அவங்களுடைய Redmi K60 சீரிஸில் ஆட் ஆக போகுது. மேபி அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் ஒரே டைமில் இந்தியாவில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் ரெட்மி இருக்காங்களா அப்படின்றது தெரியல. பட் இந்தியாவை பற்றின இன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு இல்லை. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி வரப்போகுது அப்படின்ற அந்த டீட்டெயில் தான் வந்திருக்கு. அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த Redmi K60 அல்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே, அதுவும் 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷிங் ரேட்டான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ Redmi K சீரிஸ் அப்படின்னும் போதே அது கேமிங் ப்ரிஃபரன்ஸாக, கேமிங் ஃபோக்கஸ்டாக, பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக வரக்கூடிய ஒரு சீரிஸ் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு 144 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே எடுத்துகிட்டு வராங்க. அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஒரு பாசிட்டிவான ஃபீச்சராக இருக்க போகுது. அண்ட் அதோட 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளேவும் இருக்குது. இது கண்டிப்பாக பாசிட்டிவ். இது போக இந்த டிஸ்பிளே நமக்கு 12 பிட்கான AMOLED டிஸ்பிளேவாக இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பஞ்சியான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவும் இந்த டிஸ்பிளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வரும்போது இங்கே 5000 mAhக்கான பேட்டரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் 210 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் அதில் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் என்ன அப்படின்றது கிளியராக தெரியல. பட் மோஸ்ட்லி 210 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். 210 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுக்கணுமா, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்தா ஓகேவா? உங்களுக்கு என்ன சார்ஜர் இருந்தால் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இது கன்ஃபார்ம், இதில் சேஞ்சஸே கிடையாது. மீடியாடெக்கோட ப்ராசஸர் தான் Dimensity 9200+ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இது மீடியாடெக்கோட ப்ராசஸராக இருந்தாலும் இது Snapdragon 8+ Gen 2 இருக்குல்ல, ஸோ அது அளவுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இது இருக்கும். ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு குறையே இருக்காது. ஒரு சூப்பரான ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரும். இது கூட LPDDR5க்கான ரேம் டைப், UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஸோ அதனால் லேட்டஸ்ட்டான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த Dimensity 9200+ மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு சிப்பும் இருக்க போகுது. இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப் டிஸ்பிளேவுக்காக இந்த ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம iQoo ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்துருப்போம். அதில் இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்றது யூஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிப் அப்படின்றது இங்கே இருக்க போகுது. இது கேமிங்குடைய அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங்குடைய ஃப்ரேம் ரேட் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹெல்ப் பண்ண போகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா அப்படின்னு வந்தோம்னா கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் 3 கேமரா தான் இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த இமேஜ்லேயே அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் அதுலேயும் பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா Sony IMX890 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கூட சப்போர்ட்டிவ் கேமராஸ் மோஸ்ட்லி 8 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் மாதிரியான கேமரா தான் இருக்கும். அதெல்லாம் மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் பிரைமரி கேமரா மட்டும் இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த IMX890 இந்த சென்சரோட நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்து வரப்போகுது. ஸோ அந்த லிஸ்ட்டில் மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு வர்த்தான கேமராவை இந்த பிரைமரி கேமரா கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது போக முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது சேஞ்சஸ் இல்லை. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அதே ஃபீச்சர் தான். இது போக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் IR பிளாஸ்டர் மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கும். அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் Android 13 MIUI 14 ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் மொபைலுடைய ப்ரைஸிங் அப்படின்னு வரும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்
ஃபோன் இப்போ சைனாவில் தான் லான்ச் ஆக போகுது. ஸோ சைனாவில் என்ன ப்ரைஸிங்க்கு வேணால் வரலாம். பட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு வேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்னு பட்சத்தில் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் 40,000. ஸோ இந்த மாதிரி 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஃபீச்சரோட எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கரெக்டாக ரீசனபிளாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஏன்னா Dimensity 9200+ அப்படின்ற அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் இருக்குது. கேமராவும் IMX 890 சென்சர் 1.5K ரெசல்யூஷன் டிஸ்பிளே அப்படின்லாம் போது 40,000 செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். பட் பார்ப்போம், இந்தியாவை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை, இந்தியன் லான்ச்சை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் இப்போ சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி சைனாவில் வந்ததுக்கப்புறமா தான் இந்தியாவுக்கு எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்றத பற்றிலாம் நாம் யோசிக்க முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம், சைனாவில் வரட்டும். அதுக்கப்புறமா இந்தியன் லான்ச்சை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.